ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம கச்சனோத் டைரக்ஷனில் நம்ம தளபதி விஜய் அடுத்து நம்ம பூஜா ஹெக்டே நடித்து இப்போதைக்கு ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஜனநாயகன் படத்தோடைய அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். 2026 பொங்கல் ட்ரீட்டாக, அதாவது ஜனவரி 9ஆம் தேதி இந்த ஜனநாயகன் வேர்ல்டு வைடு தியேட்டருக்கெல்லாம் ரிலீஸ் ஆகுது. அதுலேயே முக்கியமாக நம்ம தளபதி விஜய் அவருடைய கடைசி படம் இந்த ஜனநாயகன். கண்டிப்பாக அந்த படம் அவருடைய சினிமா கெரியர்லேயும் ரொம்பவுமே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு படமாக இருக்கும். அதே மாதிரி எல்லா தரப்பு ஆடியன்ஸ் மத்தியிலையுமே இந்த ஜனநாயகன் படத்து மேலே ஒரு அபாரமான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. கண்டிப்பாக அந்த படம் ஒரு மாபெரும் ஒரு வெற்றி படம் அமையும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி இந்த ஜனநாயகன் படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிளை ரிலீஸ் பண்ணுறதா படத்தரப்பில் இருந்து அஃபீஷியலாக சொல்லியிருந்தாங்க. அதாவது இன்றைக்கி ஈவினிங் 6:03க்கு தளபதி கச்சேரி அப்படின்ற ஒரு ஃபஸ்ட்டு சிங்கிளை ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. அதுலேயே முக்கியமாக ஒன் லாஸ்ட் ஃபஸ்ட்டு சிங்கிள் அப்படின்ற மாதிரியுமே ஒரு டேக் ஒன்று போய்கிட்டு இருந்தது. இனிமேல் நம்ம தளபதி விஜய் அவருடைய படங்களுக்கு ஃபஸ்ட்டு சிங்கிள் வருமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். இப்போ இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் ஆயிருச்சு, தளபதி கச்சேரி. கண்டிப்பாக எல்லாருமே கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சாங்கை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான வைப்போட நல்ல ஒரு செலிப்ரேஷன் மோடில் கலர்ஃபுல்லாக அந்த ஒரு சாங்கை கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சாங்கை நம்ம தளபதி விஜய் அவர் தான் பாடியிருக்காரு அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருந்தோம். அதையுமே நீங்கள் எல்லாரும் கேட்டிருப்பீங்க. நம்ம அனிருத், அடுத்து நம்ம தளபதி விஜய், அதுக்கப்புறமா நம்ம அறிவு, இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் இந்த ஒரு ஃபஸ்ட்டு சிங்கிளாக பாடியிருக்காங்க. இதில் குறிப்பாக நம்ம அறிவு லிரிசிஸ்டாகவும் இந்த சாங்குக்காக ஒர்க் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த சாங்குடைய விஷுவலாக இருக்கட்டும், கலர் டோனாக இருக்கட்டும், எல்லாமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. அதில் அந்த சாங்குடைய கொரியோகிராஃபி பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. சேகர் விஜய் அவர் தான் அந்த சாங்கை கொரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 1000 டான்சர்ஸ்க்கு மேலே அந்த சாங்கில் இருப்பாங்க போல். ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இதில் முக்கியமாக சொல்லப்போனால் தாறுமாறாக நம்ம அனிருத் இந்த சாங்கை கம்போஸ் பண்ணியிருக்காரு. லிரிக்கல் வீடியோவாக பார்க்கும்போதும் சரி, நான் அந்த சாங்கை தனியாக கேட்கும் போதும் சரி, எனக்கு ரொம்பவுமே இந்த சாங் பிடிச்சிருந்தது. இதெல்லாத்தையுமே தாண்டி அந்த சாங்கோடைய எண்டில் நம்ம அனிருத் ஒன்று சொல்லுவார், ஒன் லாஸ்ட் ஸ்டெப் அப்படின்ற மாதிரி நம்ம தளபதி விஜய் கிட்ட சொல்லுவார், அதோட முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி. அப்போ தான் நம்ம தளபதி விஜய் இறங்கி பயங்கரமாக ஆடுவாராமா. கிட்டத்தட்ட நான் ஸ்டாப்பாக 1 நிமிஷத்துக்கு மேலேயுமே அந்த ஒரு ஸ்டெப்பு போகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்தளவுக்கு நம்ம தளபதி விஜய் சிங்கிள் டேக்கில் கிட்டத்தட்ட 1 நிமிஷத்துக்கு மேலேயுமேவும் அந்த ஒரு ஸ்டெப்பை போட்டிருக்காராமா அந்த சாங்கில். கண்டிப்பாக தேட்டரே பிளாஸ்ட் ஆகிடும், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ நீங்களுமே இந்த தளபதி கச்சேரி அப்படின்ற ஒரு ஃபஸ்ட்டு சிங்கிளை கேட்டிருந்தா உங்களுக்குமே எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.